ஈராமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு விஜய் சேதுபதி வந்தாரு. சில இடங்கள்ல ஃபயரா இருந்ததை பார்க்கும்போது, சில இடங்கள்ல அகைன் பேக் டு தி என்னது சொல்றது, அவர் மறுபடியும் ஒரு ஸ்லோ மோடுக்கு போற மாதிரி பாக்குறேன். ஸோ நேற்றுக்கு மூணே விஷயம் தான் பேசப்பட்டுச்சு. பட் அந்த மூணு விஷயத்தையும் கொஞ்சம் கிறிஸ்பியா முடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு அதை பற்றியும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ப்ரோமோஸ் பற்றியும் நீ நடக்க போகிற விஷயங்களை பற்றியும் நம்ம பேச போகிறோம். நான் அவங்க ஹரிஷ் மோகோட பத்திரம் பேசுகிறதா நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆஸ் யூ செட் எனக்கு ப்ரீவியஸ் இதெல்லாம் பாக்குறப்போ இப்போ லாஸ்ட் வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கூட சாட்டர்டே தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சண்டே வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். ஸோ இந்த வீக்கும் ஓரளவுக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. ஆனா ஒரு பயாஸ்டா இருக்கு எல்லா விஷயமே அப்படின்றது ஒரு இது. இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா பிக் பாஸ பத்தி பேசப்பட்டிருக்கிறது என்னன்னா, அமித்த ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு தீபக்க கூட்டிட்டு உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தது அப்படிதான் இருந்தது. அமித் என்னமோ பொய் சொல்ற மாதிரியும் தீபக் அதுக்கு சாட்சி சொல்லி, ஆனா எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா தீபக், அவரும் அந்த பொய் சாட்சி சொல்லிட்டு போறாரு அப்படின்றப்போ பொய் சொன்ன அவரு தீபக் என்ன பேசினாருங்கிறது ப்ரோமோல வரல. அமித் தீபக் சொன்னாருன்னு சொன்னதுக்கு தீபக் நான் கூப்பிட்டு கேட்கவான்னு கேட்கிறாரு விஜய் சேதுபதி. தீபக் என்ன சொன்னாருன்னு இது வரைக்கும் ப்ரோமோலையும் வரல. அங்க போனவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் அமித் அமித் தீபக் சொல்லிதான் சொன்னாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு இருக்கு. தீபக் தான் அந்த டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது எஃப்ஜே நிறைய பிக் பாக்ஸிங் நம்ம பார்த்து எஃப்ஜே இருந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தீபக் தான் சொன்னாரு. இல்ல மஞ்சரி சொன்னது, எஃப்ஜே பீட் பாக்ஸிங் நிறைய பார்த்தாச்சு, எங்களுக்கு வெரைட்டியா வேணும் அப்படின்னுட்டு மஞ்சரி சொல்றப்போ தீபக் சொல்றாரு பீட் பாக்ஸிங்க கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாரு. அது உண்மை. பட் ஆனா இப்போ வைரலா நடந்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா, தீபக் இல்ல நான் சொல்லலன்னு சொன்ன மாதிரியும் அமித் பொய் சொன்ன மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, முதல்ல அந்த ஆடியன்ஸ்னுட்டுன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறீங்கல்ல, எல்லாருமே பிக் பாஸ் பார்த்தவங்க தானே. அது பார்த்துட்டு போயிட்டு அங்க கை தட்டுறதுக்கு யாரோ ஒருத்தருக்காக கை தட்டுறீங்கல்ல, அங்க நீதி நியாயம் தர்மம்னு இருக்கணும்ல. நான் ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன் நானு. ஏன் அப்ப நீங்க யாருன்னா ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லலாம்ல? தீபக் வரதுக்கு முன்னாடி கூட இல்ல சொன்னாருன்னு யாருன்னா ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கலாமே. அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. எனக்கு தீபக் ஒரு சீரியல் ஆக்டரா எனக்கு நல்லா தெரியும். நல்லா ஆங்கரா நல்லா தெரியும். அது டிடி தீபக் எல்லாம் காம்போ சூப்பர் காம்போ. அது அவ்வளோ அழகா இருக்கும். அது எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தீபக்கோட ஆட்டிடியூட் நீ இல்லைன்னு சொல்ற, பட் என் பார்வைக்கு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் இருந்தது. ஆட்டிடியூடுங்கிறது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆட்டிடியூட் பாக்குறேன். நான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் அந்த அந்த வே ஆஃப் கன்வே பண்ற விதம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டைல்ல பண்றாரு. அதுதான் நான் பாக்குறேன். நான் அந்த ஆட்டிடியூட நான் பார்க்கல. ஏன்னா அவர் வெளியிலயும் அப்படிதான் இருப்பாரு. ஓப்பனா சொல்லணும்னா வெளியில ஷூட் ஸ்பாட்லயும் அவர் அப்படித்தான் இருப்பாரு. பட் எனக்கு அது ஆட்டிடியூட் மாதிரி தெரியல. அவரோட வாய்ஸ் யாருமே அது ஆட்டிடியூடா தெரியாது. அது அவருடைய ஸ்டைல்ல கன்வே. ஓகே, யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் பர்சனலா ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ஓகே. எனக்கு என்னன்னாக்கா, அந்த பிக் பாஸ்ல தான் தீபக்கோட ஆட்டிடியூட நான் பார்த்தேன் அப்படின்றத நான் சொல்றேன் நானு. எனக்கு அதுவே ஒரு டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்தது. பிக் பாஸ்ல பண்ணிட்டு இருந்த அமக்களும் எல்லாம் நான் என்ன சொல்றேன், இஃப் யூ ஹானஸ்ட்னா நமக்கு உடம்பு சரியில்லை, இல்ல எந்திரிச்சு நடக்க முடியலன்னா பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்காம ஹானஸ்டா வெளியில வந்திருக்கலாம். நான் சரி பண்ணிட்டு வரேன் வைல்ட் கார்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு இதுவே இல்லைன்றது. அப்புறம் ரொம்ப என்ன சொல்றது, நான் தான் விஜய் டிவி அப்படின்ற லெவல்க்கெல்லாம் அவர் இருந்தாருன்றதெல்லாம் இருந்தது. என்ன சொல்றது, அது இது இல்ல. எனக்கு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை தவிர்த்து தீபக் ஒரு ஷோ மேக்கரோட பிளானுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வரணுமா அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின். இதை நான் எதிர்பார்க்கல தீபக் கிட்ட. இப்ப தீபக் என்ன சொல்றாரு அங்க ஒரு வார்த்தைன்னா,
நாங்க எல்லாம் நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோன்றதுனால வைல்ட் கார்டுல அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டாரு. பட் அப்ப எனக்கு அது அர்த்தம் புரியல. பட் இப்ப நல்லாவே புரியுது. இவர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாருன்றதுனால தான் வந்துட்டு இப்ப கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது. ரொம்ப என்ன சொல்றது, ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அந்த இமேஜ் டோட்டலா வந்துட்டு இதான மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன், ஹரிஷ்? தீபக் அவர் வந்து லாஸ்ட் சீசன்ல ஓகே, இந்த சீசன்ல அவரை எதுக்கு உள்ள அனுப்புனாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஆஹ், ஆஹ், அவர் அவர் வந்து இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய மாற்றம் அந்த மாதிரி நான் பார்க்கல. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான மாற்றமும் அந்த மாதிரி எனக்கு மஞ்சரி வந்தாங்க. வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்வதிக்கும் திவாகருக்கும். ஸோ அதை பார்க்க முடிஞ்சது. பட் வந்து தீபக் கமருதீன் கிட்ட பேசியிருக்காரு, எஃப்ஜேட்ட பேசியிருக்காரு. அவங்கள்ட்ட பேசி நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, பார்வதி கொஞ்சம் அங்கங்க அவாய்ட் பண்ணி நீங்க உங்களுடைய கேம் பிளே பண்ணுங்கிறதா சொல்லியிருக்காரு. பட் அது யாரும் கேட்கற மாதிரி இல்லையே. கமருதனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் கமருதன் வந்து பார்வதியோட தான் போயிட்டு இருக்காரு. அதை உங்களால இது பண்ண முடியாது. கமருதன் வெளியில வந்து அவர் என்ன கேம் ஆடினாருங்கிறத அவர் பார்த்தாதான் அவருக்கே புரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அவருக்கு புரியாது. பார்வதி ஷீஸ் ஹேண்ட்லிங் கேம் சிங்கிள் ஹேண்டடா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் வந்து அது கமருதனுக்கு இல்லை. தீபக் அதை சொல்லி புரியல அவருக்கு கமருதனுக்கு. அப்போ தீபக் வந்த வேலை வேஸ்ட் தானே. அவர் வந்தது தேவையில்லாதது தானே ஆயிடுச்சு. பிரியங்காவே எதுக்கு வந்தாங்கன்னு தான் கேட்பேன். பிரியங்காவால என்ன கண்டென்ட் இருக்குது? மஞ்சரி வந்து மஞ்சரி அவங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க. பிரியங்கா என்ன பண்ணாங்கன்னு அங்கங்க காமெடியா ஏதோ ட்ரை பண்ணாங்களே தவிர அது அத திவாகரே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு இவங்க 3 பேர்ல 2 பேர் எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. மஞ்சரி ஏதோ கிரியேட் பண்ணாங்க, உள்ள ஏதோ கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஸ்டில் அது எந்த அளவுக்கு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நம்ம நேத்து பேசினத சொல்றேன். சாண்ட்ரா பிரஜன் கிளீனா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க பேரா வேணா வந்திருக்கலாம், பட் நீங்க இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும். சும்மா இங்க இருந்து அங்க சப்போர்ட் பண்றது அங்க ஒரு சொன்னேன். கேம் ஆடுறது தனித்தனியா ஆடணும். பட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறது நீங்க மாத்த முடியாது. அதைத்தான் துஷார் அதைத்தான் சொன்னாரு. துஷார் வந்து அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிறாங்க சார் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்க அப்படிதாங்க பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பர்சனல் அவங்க பேசுறாங்கன்ற அது அது வந்து நீங்க மாத்தவே முடியாது. அது துஷார் சொன்னது தப்புச்சு. துஷாரே வந்து அரோராவோட மைக்க எல்லாம் பண்ணாரு. பட் துஷார் வெளியில போகும்போது எனக்கும் அரோராக்கும் வந்து நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற தேவையில்லாத வார்த்தையை நான் பாக்குறேன். தேவையில்லாத வார்த்தை. அதுக்குதான் விஜய் சேதுபதி சொன்னது வாய் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனுப்புனது. தட் வாஸ் நைஸ். இது ஆக்சுவலி வந்துட்டு சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ஓகேவா பட்டது. இதுல சாண்ட்ரா வந்து நான் என்ன கேக்குறேன்னா, குழந்தைங்க பாக்குறாங்க அப்படின்னா எல்லா விஷயமே தான் குழந்தைங்க பாப்பாங்க. இப்போ சாண்ட்ரா பண்ண அராஜகங்களை தான் அந்த குழந்தைங்க பார்க்காதா? இப்போ பிரஜன் வந்துட்டு அதை அடிச்சு அங்க ஒரு பிராங்க் பண்ணதை வந்துட்டு குழந்தைங்க பார்த்தாங்கன்னாக்க எப்படி ஃபீல் ஆகுவாங்கன்னுட்டு நான் அந்த அளவுக்கு இதாயிட்டேன், சென்சிட்டிவ் ஆயிட்டேன், நான் அழுதேன் அப்படின்ற மாதிரி என்னால அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் குழந்தைங்களை நினைச்சேன், எல்லாம் ஃபைன், ஓகே. நான் என்ன கேக்குறேன், நீ பண்றல்ல ரொம்ப கேவலமா. நீங்க சாண்ட்ராவோட வியூல இருந்து பார்க்கணும். சாண்ட்ராக்கு அது பிராங்க்னு தெரியாது. பிராங்க்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க குழந்தைங்க என்ன நினைக்குங்கிறது அவங்க யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா பிராங்க்ங்கிறது கேமரா முன்னாடி தான் அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க, கேமரா முன்னாடி தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். குழந்தைங்களும் வெளியில இருந்து பாக்குறாங்க, ஸோ அதனால அவங்க பெருசா இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது அது ஆன் கேமரால கொடுத்தது, பிக் பாஸ் கொடுக்கறது. இவங்களா வந்து நான் பிராங்க் பண்றேன்னு பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுக்கும்போது அந்த டாஸ்கை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பிரஜின் வந்து சாண்டா கிட்ட ஓபன் பண்ணிருக்கோம் ஆரம்பத்திலே, நாங்க இந்த மாதிரி பிராங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அவரு ஏன் அதை சொல்லலன்னு இல்ல. பிராங்க்னு நேற்று ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சாண்ட்ரா ரொம்ப கோவத்துல இருந்தாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் அவ்வளவு கோவம் இருந்ததை நான் பாக்குறேன். நானு இது
எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை இந்த பிராங்க். இல்ல தட்ஸ் ஃபைன். இப்ப நான் என்ன சொல்றேன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பிராங்க் ஆக்சுவலி. நீ ஒரு பிராங்க்னுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ ரியாக்ட் பண்றேன், குழந்தைங்க பார்த்தாக்கா இப்ப இந்த மாதிரி பண்றத பார்த்தாக்கா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீ சொல்லி ரொம்ப எமோஷனலா ஒரு டிராமா பண்ற. இட்ஸ் எ டிராமா. நீ இல்ல இல்ல டிராமா இல்ல, பண்ற. டிராமான்னு நான் இட்ஸ் எ பாக்குறேன். டிராமா. என்னை ஐ பொறுத்தவரை எம் டாக்கிங் அபவுட் மை இல்ல ஒப்பீனியன். இல்ல, இட்ஸ் நான் சொல்றேனே அது சாண்ட்ராவோட வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்கணும். நான் அதான் சொல்றேன். சாண்ட்ராவோட வியூ பாயிண்ட் என்னன்னா, எனக்கு கூட நீங்க சொல்லாம ஒரு பிராங்க் நீங்களா பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க? ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தரை பார்த்து பாடி ஷேமிங் குட்டிச்சாத்தானட்டுன்னு நீங்க சொல்றப்ப அந்த குழந்தைங்க என்ன கத்துக்கும்? வாட் யூ டீச்சிங் யுவர் கிட்ஸ் அப்படின்றத தான் நான் கேள்வி கேட்கிறேன். எல்லாம் பேசுற இப்ப பிரஜன் வந்துட்டு நீ ஆம்பளையா ஆம்பளையான்னுட்டு பேசலையா? அப்பெல்லாம் நீ கேட்க வேண்டியது என்ன? குழந்தைங்க பார்த்தாக்க என்ன ஆகும்? அப்ப ஆம்பளை பொம்பளைன்னுட்டுன்னு குழந்தைங்களுக்கு வந்துட்டு மைண்ட் செட்ல ரெஜிஸ்டர் ஆகும் நீ கேட்க வேண்டியது தானே சொசைட்டி அன்னைக்கு. பண்ணது அது, சொசைட்டி தான் மாத்தினேன் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த Not so, வார்த்தையை. I'm not. Look, Harish, I don't want to divert the topic. நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, சாண்ட்ரா இஸ் டாக்கிங் அபவுட் அ கிட்ஸ். சாண்ட்ரா இஸ் டாக்கிங் அபவுட் அ கிட்ஸ். நான் குழந்தைங்க பாக்குறாங்க, எமோஷனலா டிராமா பண்றாங்க, எல்லாம் பண்ற. அப்ப இந்த ஒரு பிராங்குக்கு மட்டும் தான் நீ டிராமா பண்ணமா? தொடப்பம் எடுத்துட்டு ஒருத்தன் போறப்ப வந்துட்டு உன்னால சொல்ல முடியாதா? குழந்தைங்க பாக்குறாங்க, குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வந்துரும்னு சொல்லு. நீ ஆம்பளையா இருந்தாக்க நேரடியா மோது, ஆம்பளையா இருந்தாக்க நீ ஆம்பளையானுட்டு கேக்குறப்போ நாளைக்கு அந்த குழந்தைங்க ஆம்பளைனா என்னன்னு கேட்டுச்சுனாக்க நம்ம என்ன பதில் சொல்லுவோன்றது சொல்லு. இப்ப அதெல்லாம் வந்துட்டு நீ குழந்தைங்களுக்காக நீ வருத்தப்பட்டிருக்கணும். ஒருத்தர் குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஷேமிங் இல்லங்க, பண்றது, அப்புறம் குண்டு அந்த அந்த சாத்தா. ஆண்மை ஆண்மை அப்படிங்கிற அந்த வார்த்தை ம். சொசைட்டி பதிய வைத்த வார்த்தை. உங்களுக்கு வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து பலம் மிக்கவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், அந்த ஒரு தாட்டை வந்து சொசைட்டில எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்காங்க. அதை உடைச்சிட்டு வராங்க இன்னைக்கு பெண்கள். பட் அந்த அந்த உடைக்கிற இதை வந்து இன்னும் பிரஜன் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கறத நான் பாக்குறேன். அவருக்கு இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் நான் என்ன வரல தெரியுமா அப்படிங்கறத நான் பாக்குறேன். சொல்றேன், நீ சாண்ட்ராவை அடிமையா வச்சுக்கோ, என்ன சொல்றது, டாட்டர்ஸுங்களை அடிமையா சாண்ட்ரா வச்சுக்கோ. சாண்ட்ராவை அடிமையா வச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவர் ஹரிஷ், நீ என்ன ஒண்ணு நீ பொறுத்தவரை இப்படி பேசு, இல்ல இல்ல என்ன இல்லனாக்கா அப்படி பொறுத்தவரை பேசு. என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா ஷீ இஸ் மோர் டேலண்டட். பிரஜினுக்கு சாண்ட்ராவோட என்ன புரிதல் இருக்குன்னே எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா இவங்க தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. அவருக்கு அந்த தாட் ப்ராசஸ் இல்ல. அவங்க நைட் டிஸ்கஷன்ல ஓகே. பேசுறாங்க. நைட் டிஸ்கஷன்ல பேசும்போது இவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் போறாரு இவங்க சாண்ட்ரா. ம். அவர் ம். வந்து சேதுபதி என்ன நினைப்பான் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியலங்கிற ரேஞ்சுக்கு போறாரு. ஓகே, அது வந்து ஐ டோன்ட் கோ இன்டு தட். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அவ்வளோ குழந்தைங்க மேல கன்சர்ன்டா இருக்கிறப்போ, ஒரு குட்டி சாத்தான்னுட்டுன்னு ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்றப்பவும் சரி, பிரஜன் வந்துட்டு குட்டி சாத்தா டீச்சாத்தான்ங்கிறதெல்லாம் இல்ல பாடி குண்டு ஷேமிங்ல சாத்தா. வராதுங்க. எப்படி? டீச்சாத்தான்ங்கிறதெல்லாம் பாடி ஷேமிங்ல வராது. இல்ல, இரு ஹரேஷ். பிரஜன் சொன்னது லாஸ்ட் குண்டு சீசன்ல சாத்தான்னு இல்ல, சொல்லுங்க. லாஸ்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து எலி குட்டின்னு கூப்பிடலையா லாஸ்ட்லியாவ சாண்டி மாஸ்டர்? லுக் ஹரேஷ், நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவங்க அதை குட்டி காமெடியா எடுத்துக்கிட்டாங்க ஆடியன்ஸ். அப்ப இதையும் காமெடியா தான் குட்டி எடுத்துக்கணும். சாத்தான்னுட்டுன்னு சொன்ன அப்புறம் பிரஜன் வந்துட்டு குட்டி சாத்தா இல்ல குண்டு சாத்தான்னு சொல்லிட்டுன்னு, அது தப்பு. அது அது பாடி ஷேமிங். அது தப்பு. இல்ல, நான் ஃபுல் நான் இன் பண்றேன். நான் ஃபுல்லாவே நான் இல்ல, நீங்க முடிக்கல. குட்டி சாத்தாங்கிறது தப்புங்கிறீங்க. குட்டி சாத்தான் தப்புன்னா எலி குட்டியும் தப்பு. ஆஹா, குட்டி சாத்தான் சொன்னதையே நீ குண்டு சாத்தான்னுட்டுன்னு அது ஒருத்தர் தப்பு. சொல்றப்போ அது நீ தப்பு. வந்துட்டு அப்போ ஐயோ குழந்தைங்க பாக்குறாங்க இததான் கத்துக்குவாங்கன்னுட்டு ஏன் உனக்கு அப்பெல்லாம் வரல அந்த கன்சர்ன்? பிராங்க்ன்றது மட்டும் டிராமா போடுற எந்திரிச்சு நின்னு என்னமோ குழந்தைங்க பாக்குறாங்க, நான் அந்த அளவுக்கு ஆயிட்டேன் இந்த அளவுக்கு ஆயிட்டேன், எல்லா வகையிலயும் நீ அடக்கி இருக்கணும்ல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சண்டை நின்னுட்டு தட்டி விடுறது, அவங்க பண்ற மாதிரி ஆக்டிங் பண்றது, அப்பெல்லாம் நிக்க வேண்டியது தானே. பிரஜன் பண்ணது வந்துட்டு வேர்ஸ்ட் அந்த இடத்துல எல்லாம். ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப பார்வதி வேற, அத நம்ம பார்வதி வந்துட்டு நல்லவங்கன்னு சொல்லி எல்லாம் நான் பேச வரல நானு. பட் ஆனா வந்துட்டு ஒருத்தர் பண்றப்போ வந்துட்டு நான் என்ன விஷம் கொடுத்து சாவடிச்சிடுவேனாக்கா அந்த குழந்தை என்ன கத்துக்கும்? அவ என் தங்கச்சியா இருந்தா நான் விஷம் கொடுத்து சாவடிப்பேனாக்கா வாட் யூ டீச்சிங் யுவர் கிட்ஸ்? இப்ப இதுக்கெல்லாம் நீ எமோஷனல் ஆகலையே, சிரிக்கிற படுத்துட்டு. இப்ப இதுக்கு உனக்கு கோபம் வருது இல்ல? உனக்கு என்ன எனக்கு அது எதுக்கு தெரியுமா அந்த கோபம்? எனக்கு சொல்லாம பிராங்க் பண்ணிட்டாங்க, என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பிரஜன் மறைச்சிட்டான், அதுதான் அந்த அம்மாக்கு கோபமே தவிர இந்த பிராங்குக்கோ அடிதடிக்கோ அந்த அம்மாக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லுங்கிறதுதான் ப்ராப்ளம். அதுதான் நம்ம அப்பவே சொன்னேன். அதுதான் அவங்களுக்கு இதுல கன்வே வந்துட்டு பண்ணலங்கிறது ஒரு கோபம் அவங்களுக்கு. குழந்தைங்களும் ஏன் குழந்தைங்களை இழுத்துட்டு வரீங்கன்ற நானு. இல்ல இல்ல, அவ விஷம் அவங்க வச்சு கொள்றதுல அததான். குழந்தை நாளைக்கு கேட்காத விஷம்னா என்னமா அப்படின்னுட்டு. நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க சாண்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கணும். அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு பண்றாரு அப்படின்னா
அது என்ன மாதிரியான விஷயம் யோசிக்குமா குழந்தைங்க? அவங்க அதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர இது வந்து ப்ராப்ளம் ஆகுது, இது இஷ்யூ ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்கல. ரைட். சோ நான் இதுதான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். நீ உன் பார்வைக்கு வந்துட்டு சாண்ட்ரா தேவதையா தெரியலாம், என் நான் பார்வைக்கு நான் அப்படி நான் இல்லை. மறுபடியும் சொல்றேன், தேவதையெல்லாம் இல்ல. சாண்ட்ராவுடைய பார்வைங்கிறது என்கிட்ட நீங்க மறைச்சிட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அது சாண்ட்ரா. அந்த கோபம் மட்டும் தான் சாண்ட்ராக்கே தவிர நேத்து அதைத்தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அந்த அடிச்சது கொண்டதெல்லாம் அது சாண்ட்ராக்கு அது பிரச்சனை ப்ராப்ளமே இல்லை. கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்பா நம்மகிட்ட அம்மா கிட்ட மறைச்சிட்டு ஒரு விஷயம் பண்றாங்களே, அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. நான் அதான் மறுபடியும் சொல்றேன், சாண்ட்ரோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேற. நம்ம டிஸ்கஸ் பண்றது அவங்க சண்டையே இது பாக்குறாங்க பண்றாங்கிறதுலாம் வேற. அவங்க சண்டையே பெருசா எடுத்துக்கல. அதை தாண்டி என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாரே, அப்போ குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட அப்பா ஏதோ மறைக்கிறாரே அப்படின்னு யோசிப்பாங்களே, தப்பா போயிடுமே அப்படிங்கறதான் யோசிக்கணும். அந்த இடத்துல ஏன் என்கிட்ட மறைச்சிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது. ஓகே. ஆனா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணது அது இல்ல. குழந்தைங்க பாக்குறாங்கன்றத தான் அவங்க எக்ஸ்பிரஸ் இதைத்தான் சொல்றாங்க, அவங்க பண்ணிருக்காங்க. இதைத்தான் சொல்றாங்க. குழந்தைங்க ஓகே. அம்மா அம்மா கிட்ட சொல்லாம அப்பா ஒரு விஷயம் பண்றாரு, அம்மா ஏன் தவிர்க்கிறாரு அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஓகே. சோ எனக்கு வந்துன்னா இனிஷியலா வந்துட்டு வைல்ட் கார்டா வராங்கன்றப்ப வந்துட்டு இந்த 4 பேருக்கும் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம பேசினோம். வைல்ட் கார்டு இவங்க வரப்போறாங்க, எப்போ வரப்போறாங்கன்னு தான் பேசினோம். பட் ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு இவங்க வந்தது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கானா வினோத் சொன்னாரு பாரு, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன்னுட்டுன்னு 5க்கு அப்புறம் என்ன 6, 6க்கு அப்புறம் என்ன 7ன்னுட்டு எங்களையே கேட்டுதான் இது ஆனா பண்ணிக்கிறாரு. அது ஆனா கரெக்டான இந்த பாயிண்ட். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க உங்களுக்கான இண்டிவிஜுவல் கேம் ஆடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஓகே, ஓகே. இத்தனை நாள் குரூப்பா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. 4 பேர் உங்களுக்கு போட்டியா வராங்கிறதுனாலதான் நீங்க உங்களுடைய தனித்திறமையை காட்ட ஆரம்பிச்சு. எங்க இருந்து ஓகே. வந்துச்சு? நம்மளுக்கு எனக்கு ஆட்டு வரைய முடியுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எங்க இருந்து வந்துச்சு? இந்த நாலு ஓகே. பேர் எனக்கு அது போட்டியா யாருக்கும் தெரிஞ்சே வராங்கிறதுனால. இருக்காது. இல்ல, இந்த 4 பேர் வராங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு போட்டி அவங்க எல்லாம் வராங்களேங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதனால உங்களுடைய திறமையை காட்டணுங்கிற ஒரு தாட் வந்திருக்கு உங்களுக்கு, நீங்க காட்டுறீங்க. கானா வினோத்துக்கும் அதே மாதிரிதான். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நீங்க பாட்டு பாடிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கானா எவ்வளவு கானா பாடுவீங்க. ஓகே. சோ நான் அதுதான் நான் சொல்ல வரேன். ஒன்னும் பெருசா இது இல்ல அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. இப்போ நான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு இவங்களுக்கு அகெயின்ஸ்டா எல்லாம் பேசல. இங்க என்ன நடக்குதோ அதுவும் நான் திவ்யாக்கெல்லாம் ஓவர் ஹைப் கொடுத்தவன் நானு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், திவ்யாவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் மறுபடியும் சொல்றேன், திவ்யாவுக்கு வந்து பீரியட் கிராம்ஸ்ல அவங்க உள்ள வந்து அவன் வந்த 2வது நாளே பீரியட் கிராம்ஸ்ல ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதுல வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணவும் முடியல. அவங்க கரெக்டா உள்ள வந்த டைம்ல அந்த ஹோட்டல் டாஸ்க் வந்துருச்சு. அதையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, ஏன்னா வீட்டுடைய கேப்டன் நல்லபடியா மேனேஜர் போஸ்டிங் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியில இருந்தாங்க. ஆனா விக்ரம் கிட்ட ரொம்ப ஓப்பனா சொன்னீங்க, 24 மணி நேரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, ஏன்னா கண்டஸ்டன்ஸ் அப்படி அப்படிங்கறத திவ்யா ஓப்பனா சொன்னாங்க. கரெக்டா 24 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல அவர். அவங்களுக்கு வந்து கணிப்பு சரியா இருக்கு. ரொம்ப கரெக்டா கணிக்கிறாங்க, ரொம்ப கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க. யார் யார் எப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. பட் சில இடங்கள்ல ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆகுது. இப்போ உனக்கு தெரியும் ஐ எம் ஃபீமேல்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் வந்துட்டு 10 வருஷமா ஒன்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மூன் டிவில ஆல்மோஸ்ட் வந்துட்டு நானு அங்க ஹெச்ஆரா இருந்தேன். ஸோ யூ நோ வெரி வெல். நான் ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேன், நான் கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் என்ன எக்ஸ்கியூசஸ்? திஸ் இஸ் அ திங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. எக்ஸ்கியூசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. பட் இது பாரு, ஓகே நீ சொல்றது வந்துட்டு மறுநாளே அந்த ஹோட்டல் டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன், ஓகேப்பா அக்செப்டட். நேத்துக்கு என்ன ஆச்சு? திஸ் ஷூட் வாஸ் ஆன் ஃப்ரைடே, ரைட்? ஃப்ரைடே என்ன ஆச்சு உனக்கு? ஃப்ரைடே வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே அவங்க இல்லாம என்ன. அங்கேயே இல்ல, அவங்க வேற ஒரு உலகத்துல இருந்திருக்காங்க. அதான் பார்க்க ஆமா. முடியும். அப்போ பார்வதிய வந்துட்டு திட்டுறப்ப மட்டும் சிரிக்கிற. அப்போ வந்துட்டு உனக்கு இங்க இருக்குது, என்ன சொல்றது, பாடி இங்க இருக்குது, மைண்ட் வெளியில போன மைண்ட் வந்துட்டு உன் கூட வந்து சேர்ந்துருச்சு. பார்வதிய திட்டுறப்பவோ இல்ல பார்வதிக்கு எகெயின்ஸ்டா அங்க கிளாப்ஸ் வர்றப்பவோ உன்னால அது பண்ண முடியுது. ஆனா விஜய் சேதுபதி உன்னை கேட்கிறப்போ நானான்ற மாதிரி என்னமோ இவங்க
திவாகர் தூங்குறப்ப வந்துட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து எழுப்பினாங்க பாரு, அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அப்ப இதுதான் நீ வந்துட்டு ஒரு ஹாஸ்ட் கொடுக்குற மரியாதையா? டெக்கோரம் இதுதானா ஒரு சபையில? அதுவும் வீக்கெண்டு ஹாஸ்ட் வந்திருக்காரு, ஹாஸ்ட் பேச போறாரு, ஹாஸ்ட் பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போற, இது என்ன டெக்கோரம்னு அவங்க லாங்குவேஜ்ல கேக்குறேன். வாட் டெக்கோரம் இஸ் திஸ்ன்னு எனக்கு தெரியல. திவ்யாக்கு நான் என்ன சொல்றது, எப்படி புரிய வைக்கிறதுன்றது தெரியல. இதுல இன்னொரு விஷயம் விஜய் சேதுபதி சொன்னது, பிக் பாஸ் கண்டஸ்டண்டா தான் வந்துட்டு நீங்க போயிருக்கீங்க, நீங்க பிக் பாஸ் கிடையாது. இப்ப இவ்வளவு நாள் பிக் பாஸ் கூப்பிட்ட உடனே போயிட்டீங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டது தப்புன்னுட்டுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அதை மாத்திரம் தானே போனீங்க நீங்க. அவங்க பண்ண தப்ப வந்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அவங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றத விட அத அவங்க பண்ணது தப்பு தான் தொடர்ச்சியா சுட்டி காட்டுறாங்களே தவிர அதுக்கான அதை மாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத திவ்யா காட்டல இல்ல. அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ஐக்கியமாயிட்டாங்க. அதுல ஐக்கியமா முடியல. அந்த வீட்டுல எல்லாரோடையும் பகையை சம்பாதிச்சிருக்காங்க. ஐக்கியமா தெரியல அவங்களுக்கு அதை எப்படி மாத்துறோங்கிற ஒரு ஐடியா இல்லை. அதுதான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கேப்டன்சி பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லார பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னவங்க அவங்க அவங்களுடைய கேம் பிளே வெளியில கொண்டு வரதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. அண்ட் அதர் திங் வந்துட்டு கனி என்னைக்கு உருப்படியா விளையாட போறாங்கன்னு தெரியல. என்ன சொல்றது, கிச்சன்ல கரண்டி பிடிக்கிறேன்னுட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னப்போ அதையும் மதிக்கல, திரும்ப திரும்ப கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சரி இப்ப பிளே பண்றாங்க, இப்ப விஜய் சேதுபதி சொல்றாரு, அது மண்டையில ஏறுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு என்ன ஒரு பேசுறதுக்கு ஒரு இது கொடுத்தா கூட வந்துட்டு ஒரு சுகர் கோட்டிங் வார்த்தை கூட இல்ல, சுகர் ஃபேக்டரியே வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க, 5 வாரம் ஆயிடுச்சு, விளையாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருக்கிற எல்லாரும் ஒரே மைண்ட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம யாராவது ஒருத்தரை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கு. துஷார் வெளியில வந்தோம்னு அதான் சொன்னாரு, யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்கன்னு சொல்லிதான் நான் 4 வாரம் எதுவும் பேசாம இருந்தேன், இப்ப பேச ஆரம்பிச்சா வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு இந்த எல்லாரோட மைண்ட் செட் அதுவாதான் இருக்கு. நம்ம யாரையாவது பகைச்சிருவோம், பகைச்சா என்ன ஆக போகுதுங்கிறோம். அப்ப ஆரம்ப நாள்ல இருந்து பார்வதி பகைய மட்டும் தானே சுமந்துன்னு இருக்காங்க. பார்வதி அடுத்த கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த பகை இன்னும் பெருசா வளரும், இன்னும் பெருசாகும். ஏன்னா பார்வதினால கேப்டன்சிய ஒழுங்கா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு டேலண்ட் எல்லாம் பார்வதி கிடையாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்வதியோடது வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. அம்மா கூட உட்கார்ந்து சில கேள்விகள் எல்லாம் கேக்குற மாதிரி. என்ன நான் ரொம்ப அது டீப்பா எல்லாம் போக விரும்பல. ஏன்னா இல்ல ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப் இன்டு தட். ஆனா நான் என்ன சொல்றேன், முற்போக்குன்னா பான் செக்ஸ் இத பத்தி பேசுறதுதான் முற்போக்கான்றதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா பெரும்பாலான மக்கள் அது சொல்றாங்க. அப்படி இருந்தா அவங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வீடியோ. இத வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த வீடியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது அவங்களுக்கே அகேன்ஸ்டா வருது அப்படிங்கறத நான் பாக்குறேன். எனக்கும் ஓகே இல்லைங்க. நான் அன்னைக்கு நான் அதுல கமெண்டே பண்ணிருக்கேன் அந்த வீடியோலயே. உங்களுக்கு வந்து இவ்வளவு ஓப்பன் மைண்டடா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது காட்டுறது ஓகே, பட் இவ்வளவு ஓப்பன் மைண்டடா எந்த வீட்ல இருப்பாங்க? என்ன சொல்றது, பிராக்டிகலி நாட் பாசிபிள். இத நீங்க முற்போக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த முற்போக்கு எங்களுக்கு வேண்டாம்னுட்டு நாங்க குரல் கொடுக்கிறோம். இந்த மாதிரி முற்போக்கு எங்களுக்கு தேவை இல்லைன்னுட்டு நாங்க குரல் கொடுக்கிறோம். நீங்க எங்களை அதுக்காக பிற்போக்குன்னு சொல்றீங்களா? தாராளமா. விக்ரமுடைய சன் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினப்போ அவங்க அம்மாவோட பேசுனதுக்கு அவங்க அம்மா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தட்ஸ் வாட். அதுதான் வந்து இன்னைக்கு ரியாலிட்டி. எல்லார் வீட்லயும் அதுதான் ரியாலிட்டி. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் எங்கேயும் அக்செப்ட் பண்றது கிடையாது. எந்த வீட்லயும் இவங்க வந்து நான் முற்போக்குவாதி, எங்க வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் அலோவ் பண்றாங்க அப்படின்னா அப்புறம் எதுவும் நேற்று நைட் வந்து கேமரால வந்து அழுதிட்டு இருந்தாங்க பார்வதி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் ஐ கம் அவுட் அண்ட் ஐ எக்ஸ்பிளைன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்சுதான் பண்றாங்க. பண்ணிட்டு வெளியில வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்
ஏன்னா அந்த அந்த வீட்டுல இருந்தாதான் எப்படி இருக்கும்னு தெரியுங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவங்களால. அது அந்த ஒரு சமாளிப்பு எக்ஸ்பிளைன் மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர இது சரிதான் அப்படிங்கிறதுக்கான வேலிடான ரீசன் எதுவும் கொடுக்க முடியாது. கண்டிப்பா. அண்ட் ஃபைனலி வந்துட்டு இப்போ அமித்துக்கு வந்துட்டு உண்மையிலேயே தீபக் வந்துட்டு இல்ல நான் சொல்லலன்னு சொல்லியிருந்தா அந்த குறும்படம் போட்டே ஆகணும்ன்றதான் வந்துட்டு பண்ண மாட்டாங்க குறும்படம் தான் போட மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ரொம்ப ஓப்பனா சொன்னார்ல, எனக்கு பிடித்த கேப்டன் அப்படின்னாருல, பண்ண மாட்டாங்க. தீபக் அகைன்ஸ்டா ஒரு வார்த்தை தீபக் பொய் சொன்னா அமித்த வந்துட்டு ஒரு அவரோட ஹானஸ்டிக்கு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் இது. அப்போ இது வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு பிளான்ட் அசாசினேஷன் அகைன்ஸ்ட் அமித்த கூப்பிட்டு நீங்க ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. அமித் கன்னடா பிக் பாஸ் உடைய வாய்ஸ் அசாசினேஷன் அகைன்ஸ்ட் அமித் எதுக்காகனாக்கா டு சேவ் எஃப்ஜே, அவ்வளவுதான். கன்னடா பிக் பாஸ் உடைய வாய்ஸ் அமித்தோட. நீங்க பிக் பாஸ்க்கான வாய்ஸ் கொடுத்தவரை கூப்பிட்டு பிக் பாஸ் ஷோல வச்சு அவமானப்படுத்துறது எனக்கு ஏன் புரியல. நீங்க இப்படிதான் நீங்க வந்து உங்க ஷோல உங்க டீமுக்காக ஒர்க் பண்ண ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த ஷோ இதை விட தாங்கிட்டு போகிறதுக்கான அதுதான். அது எனக்கு தெரிஞ்சு அது விஜய் டிவி கிட்ட இருந்து ரிமூவ் பண்றது இந்த ஷோவை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். கலர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அன்சீன் போடுறாங்க ஈவினிங் 6 o'clock 24/7 பாக்குறத அன்சீன் சொல்லி இவங்க வந்து போடுறாங்க கலர்ஸ்ல. அவங்க எதை போடணுமோ அதை தான் போடுறாங்க, எல்லாத்தையும் காட்டலாம். எந்த வீடியோ நம்ம வந்து போட்டா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமோ அதை மட்டும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதைத்தான் விஜய் டிவியும் பண்ணணும். ஆனா விஜய் டிவி அதை பண்ணாம இஷ்டத்துக்கு இதை தள்ளிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரியல அத என்ன தீபக் என்ன சொல்லியிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்றது தெரியல. இன்னைக்கு பார்த்தாதான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரியல. அண்ட் ஒன் மோர் நியூஸ் இதுல நாங்க ஆட் ஆன் பண்றது என்னன்னா, நாளைக்கு வேல்முருகன் சார் அவரோட சகாக்களோட போயிட்டு அங்க பஞ்சாயத்து வைக்க போறாங்க. நேத்து நைட் மெசேஜ் வந்துச்சு, அதனாலதான் குரூப்ல தூக்கி போட்டாங்க மெசேஜ. வேல்முருகன் அவர்கள் வந்து நாளைக்கு போய் போராட்டம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணட்டும், அதுதான் சொல்றேன். அப்பவாவது பிக் பாஸ் ஷோவை எப்படி ஹாஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து அதை ஆனர்ல கொண்டு போகணுங்கிறதால உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இவங்க போராட்டம் பண்ணல அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. யாராவது ஒருத்தர் வந்து புஷ் பண்ணணும், ப்ரெஷர் போடணும். அப்பதான் வந்து இது எல்லாரும் பாக்குற ஷோ அப்படிங்கிறது புரிய வரும். நீங்க கலாச்சாரத்தை காக்கக்கூடிய டெலிவிஷன் விஜய் டிவியை பிரபலப்படுத்திட்டு நீங்க கம்ப்ளீட்டா அதை கெடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு காலத்துல விஜய் டிவியோட லோகோ வரும்போது அந்த கலாச்சாரத்தை காக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வரும். நான் சொல்றது கோபிநாத் நியூஸ் ஆங்கர் அந்த டைம்ல விஜய் நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து அந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளும் அந்த லோகோவோட சேர்ந்து வரும். அதுதான் வந்து அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த கலாச்சாரத்தை காக்கக்கூடிய சேனல் எங்க போச்சு? கோபிநாத்தை கூப்பிட்டா கூட ரொம்ப அழகா ஆஸ் பண்ணி எதாவது போடணும் எதாவது போடக்கூடாதுன்னு அவரே உங்களுக்கு வந்து கைடும். அது பெட்டர். எனக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கறத வந்துட்டு கோபிநாத் கிட்ட கொடுத்தா எது ஃபைன் எது வேண்டாம் அப்படின்றதெல்லாம் அவரே இது பண்ணிடுவாரு. எடிட்டிங்கே அவர் சப்போர்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் நானு. சோ என்ன சொல்றது, இன்னும் எவ்வளவு கேட்கறது இவங்களை ரீகன்சிடர் பண்ணுங்கன்றது எனக்கு தெரியல. சோ லெட்ஸ் சி ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. எவிக்ஷன் சொல்லவே இல்ல, பிரவீன் எவிக்டட். ஆனா இது அன்ஃபேர் எவிக்ஷன். நேத்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இது அன்ஃபேர் எவிக்ஷன். இது இன்னைக்கு பிரவீனோட எவிக்ஷன் இருக்கு. அவர் இப்பதான் ஆட ஆரம்பிச்சாரு. பிரவீன் இப்பதான் ஆட ஆரம்பிச்சாரு. பட் அதே மாதிரி துஷார் இப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே துஷார் வெளியே போயாச்சு. ஆட ஆரம்பிச்ச உடனே பிரவீன் வெளியே போறாரு. ஒரு சிலர் வந்துட்டு துஷார் இஸ் அகைன் பேக் டு பிபின்னு போட்டுட்டு இருக்காங்க. துஷார்னு சொல்லி அவங்க ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல வந்து இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. ஆமா, 34th டே அப்படிங்கிறது நேத்து அவங்க எவிக்ஷனை தான் சொல்றாங்க. ஓகே. சோ அந்த எவிக்ஷன்ல வந்து துஷார் போறாரு அப்படிங்கறதுதான் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியா போட்டிருக்காரு. ஓகே. சோ அது இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க, சீக்ரெட் ரூம் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில அனுப்ப மாட்டாங்க, டைரக்டா சீக்ரெட் ரூம் தள்ளி விட்டுருவாங்க. இல்ல, துஷாருக்கு சீக்ரெட் ரூம் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்றது என்னோட இது. துஷாருக்கு சீக்ரெட் ரூம் கொடுக்கறத விட என்ன கேட்டா வேற யாரும் நல்ல கண்டஸ்டன் கொடுக்கலாம் சீக்ரெட் ரூம். யாரும் கிடையாது, யாருக்கும் சீக்ரெட் ரூமே தேவையில்லைன்ற நான். இன்னொரு டபிள்யூஎக்ஷன் நெக்ஸ்ட் வீக் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு. இன்னொரு டபிள்யூஎக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து யார் போக போறாங்க அப்படின்னு. சோ அரோராவை ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாள் ஓட்டினா போதும் காசு வந்துரும் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க அப்படின்னுட்டுன்னு. அதுதான் உண்மை அங்க நடந்தது.
அட்லீஸ்ட் இப்பதான் அரோராவுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இனிமையாவது அவங்க கேம் ஆடினா பெட்டரா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் துஷார் இருந்தாரு, துஷார் பேக்கப் பண்ணிட்டு போனாரு. இப்ப கமருதீன் கம்ருதீன் இருந்தாரு, கமருதீன் பேக்கப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கமருதீன் வந்து நேத்து துஷார் போனப்போ கமருதீன்கிட்ட சொன்னாங்க, நீ தான் வெளியில போவான்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறாங்க கமருதீன்கிட்ட. சோ கமருதீனுக்கு புரியணும் அப்படிங்கிறது நான் விரும்புறது. எல்லாரும் கமருதீனை வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவர் ரொம்ப வீக்கான பிளேயர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா அவர் இன்னும் கேமே ஆரம்பிக்கிறார், இன்னும் கேம் ஆடவே ஆரம்பிச்சு, கேம் ஆட ஆரம்பிச்சாதான் தெரியும். பார்வதி அவங்களுடைய கேம் வந்து சோலவா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி திவாகர் இருக்காரு. ஒரு சில நேரம் வந்து வினோத் வராரு, ஒரு சில நேரம் வந்து மத்த கண்டஸ்டன்ஸ் அவங்க பின்னாடி வராங்க. வியானா சில நேரம் அவங்களோட போறாங்க. பட் பார்வதி அவங்க வந்து அவங்க சோலோ ஆடிட்டு இருக்காங்க. அது மாதிரி சோலோ ஆடக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தேவை. ஓகே, சோ பாப்போம் ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.